ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு ஃபாஸ்டிங்குடைய 2வது நாள். இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு செஷன்லேருந்து 10 மணி செஷன் 4 மணி வரைக்கும் போச்சு. இப்போ நைட் செஷனுக்காக இப்போ நைட்டு பண்ணியிருந்தேங்க 9:30 இன்னும் 20 மினிட்ஸில் நைட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நாங்கள் காலையிலேருந்து என்ன தியானிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையிலேயே அந்த ஸ்டார்ட் பண்ண வசனம் இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த வசனத்தின் மேலுள்ள தியானம் தான் போச்சு. ஏன்னா 2 கொரிந்தியர் 3:18 2 கொரிந்தியர் 3:18 அங்கே தொடர்ந்து இன்றைக்கி முழுசாக அதை தான் தியானிச்சுட்டு இருந்தோம். அதில் பவுல் சொல்கிறாரு, பழைய உடன்படிக்கையில் உள்ள மகிமையும் புதிய உடன்படிக்கையில் உள்ள மகிமையும். பழைய உடன்படிக்கையில் உள்ள மகிமை எப்படி இப்பொழுது கம்பேர் பண்ணும் பொழுது மகிமையாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு பழைய உடன்படிக்கையில் இருக்கிற முக்காடு புதிய உடன்படிக்கையில் முக்காடு அகன்றவர்களாய் நான் இப்போது இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். 4வது வசனம் 2 கொரிந்தியன்ஸ் 3:4 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு 11வது வசனம், அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததால் நிலை திருப்பது அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. பழைய உடன்படிக்கையில் உள்ள மோசேவின் முகம் பிரகாசித்த மகிமை குறித்து பேசும்போது பேசுகிறார். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். இது எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா 18வது வசனம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையிட்டது மறுரூபப்படுகிறோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக தியானிச்சுட்டு இருக்க விஷயம். என்னென்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒன்று எப்படின்னா, முகமாய் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு. இப்போ கர்த்தருடைய மகிமையை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். கர்த்தருடைய மகிமை எங்கெங்கே வெளிப்பட்டது, எப்படிப்பட்டதாக மகிமை வெளிப்பட்டது, நிறைய காரியங்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமாய் நாங்கள் பேசிக்கொண்டு ஜெபங்களை கொண்டு துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் என்னென்ன விதத்தில் எந்தெந்த ஏரியாவில் மறுரூபமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது கூட ஏசாயா 6 படித்தோம். ஏசாயா 6ல் ஆலயத்தின் மீது ஏற்படுகிறதான மகிமையை குறித்து படித்தோம். ஆலயத்தின் மீது ஏற்படுகிறதான மகிமை எப்படி அவர்களுக்கு உணர்வில்லாத இருதயம் இருக்கிறது, நமக்கோ சதையான இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம 1 கொரிந்தியர் 6ல் எப்படி நாம் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறோம். 17வது வசனம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறோம், அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறோம். 15வது வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா. ஏசாயா 6ல் ஆலயத்தின் மீது கர்த்தருடைய தொங்கலாடை
மூடின போது கேராபின்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லும் பொழுது ஆலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்து புகை உண்டானது. இங்கே பார்த்தா உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று 19வது வசனம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று. ஸோ இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் திருப்பியும் படித்து நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, கர்த்தருக்கு சொந்தமானது அப்படிங்கிற நினைப்பூட்டுதலை நாம் படித்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அமர்ந்து வந்தோம். இந்த நாள் முழுவதும் மீண்டும் இப்பொழுது கர்த்தரை துதித்து பாடி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். அவரை நம்முடைய ஆசிரியர். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நம்மளோடு பேசுகிறார். அவராலே தகுதியாகும். ஸோ நீங்கள் கூட சேர்ந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உபவாசிங்க. உபவாசிக்கிறதுனால ஒரு நீதியையும் நம்ம கூட்ட போகிறதில்ல. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உபவாசத்தின் மூலம் கர்த்தரிடத்தில் நம்ம போகிறதில்ல. உபவாசம் சரீரத்தை கீழ்ப்படுத்துவதற்கு, சரீரத்துக்கு தன்னுடைய இடத்தை காட்டுவதற்கு, சரீரத்துக்கு அதாவது 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6ல் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகாது. எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். அப்போ உபவாசம் இருக்கும் போது தான் தெரியும் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா சரீரத்திற்கு இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்காக தான் உபவாசம் இருப்பதினாலே அந்த நீதியெலாம் நம்ம அது சுயநீதி ஆகிடும். சுயநீதி அழுக்கு கந்தை. நாம் தேவனுடைய நீதினாலே தேவனாலே தகுதி பெற்றிருக்கிறோம். அவரே நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அவர் முகம் நோக்கி பார்த்து அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.